ஹரே கிருஷ்ணா. ஏன் பகவத்கீதை உண்மையுருவில்? இந்த சிறிய நூலில் உள்ளே பகவத்கீதை உலக கடமைகளை துறக்க செய்கிறதா? எல்லோருக்கும் பொருத்தமானதா? இக்காலத்திற்கு பொருத்தமா? கீதையில் எல்லாம் இருக்கிறதா? கால விரயமா? சோறு போடுமா? கும்பிட்டால் மட்டும் போதுமா? ஜாதி நூலா? சண்டை வருமா? தீராத நோய்களையும் தீர்க்கும் மருந்தா? ஏன் பகவத்கீதை உண்மையுருவில்? எந்த கீதை உரையை வாங்குவது? எவ்வாறு புரிந்து கொள்வது எனும் கேள்விகளுக்கெல்லாம் இந்த நூலின் மூலம் பதில் கிடைக்கும். வேத ஞானத்தின் மணிமகுடமாக திகழ்வது பகவத்கீதை. சுமார் 5500 வருடங்களுக்கு முன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதை. அன்று முதல் இன்று வரை, அர்ஜுனன் முதல் நவீன கால மனிதன் வரை அனைவருக்கும் உள்ள சிரமங்களை தீர்ப்பதில் பகவத்கீதை நல்லதொரு மருந்து போல் செயல்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தீராத நோய் போன்ற பல சிரமங்களையும் கூட தீர்த்து வைப்பதில் முதன்மையாக திகழ்கிறது பகவத்கீதை. பகவத்கீதை பற்றிய கேள்விகள், பதில்கள். பகவத்கீதை என்றவுடன் எனக்கு தெரியும் என்பவர்களே ஏராளமானோர். ஆனால் அதை வைத்திருப்பவர்கள் சிலரே. அந்த சிலரிலும் அதை படிப்பவர்கள் மிகச் சிலரே. அவர்களிலும் அதை புரிந்து கொண்டவர்கள் வெகு சிலரே. அதை பின்பற்றுவோரோ ஒரு சிலரே. ஏன் இந்த நிலை? மக்களிடையே நிரம்பியுள்ள சந்தேகங்களும் அறியாமையுமே இந்நிலைக்கு காரணம். சந்தேகப்படுபவர்களுக்கு இவ்வுலகமும் இல்லை, மறு உலகமும் இல்லை என்பது கீதையின் வாக்கு. இத்தகைய சந்தேகத்திற்கான தீர்வு இதோ. பகவத்கீதை ஒருவரை உலக கடமைகளை துறக்கச் சொல்கிறதா? இல்லை, பகவத்கீதை அவ்வாறு கூறவில்லை. பகவத்கீதையை கேட்ட முதல் மாணவரான அர்ஜுனன் கீதையை கேட்பதற்கு முன் தன் கடமைகளை துறந்து சந்நியாசம் எடுக்க விரும்பினார். ஆனால் பகவத்கீதையை கேட்டபின் குடும்ப வாழ்வில் இருந்த வண்ணமே பக்குவமாக செயல்படலாம் என்பதை புரிந்து கொண்டு அதனை வாழ்ந்தும் காட்டினர். ஆகையால் ஒவ்வொருவரும் எந்நிலையில் இருந்தாலும் தன்னிலையில் இருந்த வண்ணம் தன் கடமைகளை எவ்வாறு சரிவரச் செய்வது என்பதை கற்றுத்தருவதுதான் பகவத்கீதை. மனித வாழ்வின் கடமைகளையும் பொறுப்புகளையும் சந்தித்து செயல்பட கொடுக்கப்படும் அழைப்பே பகவத்கீதை. இதை கூறியவர் ஜவஹர்லால் நேரு. பகவத்கீதை எல்லோருக்கும் பொருத்தமானதா? வயதானவர்களுக்கு மட்டுமா? பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். பொதுவாக மக்கள் ஆன்மீகம் என்றால் 60 வயதுக்கு மேல் பார்த்து கொள்ளலாம் என்றுதான் எண்ணுகிறார்கள். எனவே கீதை படிப்பதை முதுமைக்கு தள்ளி போடுகின்றனர். சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம் வாழ்வின் அடுத்த வினாடியை கூட யாராலும் உறுதியளிக்கப்பட முடியாத நிலையில் நாம் இருக்கின்றோம். இப்படி இருக்க வயதான பிறகு படிக்கலாம் என்று தள்ளி போடுவது முழு பைத்தியக்காரத்தனமே. மாமன்னர் குலேசகர ஆழ்வார் கூறுகிறார், ஓ கிருஷ்ணா, இப்போதே என் எண்ணங்கள் தாமரை மலர் போன்ற உமது பாத கமலங்களில் சரணடையட்டும். ஏனெனில் சளி பித்தம் போன்ற பிணியால் அவதியுறும் தருவாயில் உங்களை நினைக்கும் வாய்ப்பு எப்படி கிட்டும்? பகவத்கீதை எல்லோருக்கும் பொருத்தமானதா? சமஸ்கிருதம் படித்தவர்களுக்கு மட்டுமா? இல்லை, எந்த மொழியினரும் கீதையை படிக்கலாம். சமஸ்கிருதம் ஒரு தடை அல்ல. இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியர் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா எழுதிய பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகம் படிப்பதற்கு எளிமையான தமிழில் கிடைக்கிறது. தவிர 56க்கும் மேற்பட்ட இதர மொழிகளிலும் வெளிவருகிறது. உலகம் முழுவதும் இந்த பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகத்தினை மக்கள் படித்து வருகின்றனர். ஆகையால் மொழி ஓர் தடை அல்ல. பகவத்கீதை எல்லோருக்கும் பொருத்தமானதா? வெவ்வேறு ஜாதி உள்ளனர், வெவ்வேறு மதம் உள்ளனர், வெவ்வேறு நாடில் இருந்து வருகின்றனர். அனைவரும் பகவத்கீதை வாசிக்கலாமா? நோய் குணமாக வேண்டும் என்று விரும்புபவர்கள் டாக்டர் எந்த மதம் என்று பார்ப்பதில்லை. அதுபோல வாழ்வில் நல்வழிப்பட விரும்புபவர்கள் எந்த பிரிவில் இருந்தாலும் கீதையை தேர்ந்தெடுக்கலாம். கீதையின் எந்த ஒரு இடத்திலும் இது குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும்தான் என்று குறிப்பிடப்படவில்லை. அதேபோல் குறிப்பிட்ட மதத்தினருக்கு அல்லது குறிப்பிட்ட நாட்டினருக்கு என்று எழுதப்படவில்லை. எனவே ஜாதி, மதம், இனம் பாராமல் மனிதராய் பிறந்த அனைவரும் படிக்க வேண்டிய நூல் பகவத்கீதை. பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகத்தினை ஜாதி வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரும், ஏன் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் ரஷ்யர்களும் கூட படிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பகவத்கீதையின் கருத்துக்கள் இக்காலத்திற்கு பொருந்துமா? பொருந்தும். எல்லா கால தேசங்களுக்கும் பொருந்தும்.
ஏனெனில் வாழ்வின் பிரச்சனைகள் அனைத்திற்கும் கீதையில் தெளிவான தீர்வு இருப்பதால் அன்று முதல் இன்று வரை கீதையானது அனைத்து தரப்பட மக்களுக்கும் ஏற்றதாய் உள்ளது. காந்தியடிகளும் கூட இதனையே வலியுறுத்துகிறார். சந்தேகங்கள் என்னை சூழும் போதும், ஏமாற்றங்கள் என் முகத்தை உற்று நோக்கும் போதும் உடனே கீதையை புரட்டி என்னை சாந்தப்படுத்தும் ஒரு பதத்தை காண்பதுண்டு. உடனே துன்பங்களுக்கு மத்தியிலும் புன்னகைக்க தொடங்குவேன். யார் ஒருவர் கீதையை தீவிரமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் தினந்தோறும் புத்தம் புது மகிழ்ச்சியையும் புது அர்த்தங்களையும் பெறுவர். இவ்வாறு அண்ணல் காந்தியடிகள் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் பகவத்கீதையில் எல்லாம் இருக்கிறதா என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.